வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களோட டிஸ்கஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனல் நம்ம இன்ஸ்டாவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் அபவுட்லேயும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதில் நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும். அண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வீடியோ நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். காதலிப்பதற்கு முன்னும் ஒரு ஆண் பெண்ணை என்னிடம் பேசு பேசு என்று எப்போதும் தொந்தரவு செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் லவ் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி என் கூட பேசு, என் கூட பேசாமல் இருக்காத, உன் கூட பேசாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வைப்பாங்க. அது ஸ்டார்டிங் லவ் பண்ணுறதுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த திருமணம்ன்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அது ரெண்டுமே நடந்ததுக்கப்புறம் முழுக்க சேஞ்ச் ஆகுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படக்கூடிய விஷயம் கிடைச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிருக்கலாம். அதே திருமணம் ஆகிவிட்டது, காதல் செய்து விட்டார்கள் என்றால் உங்கள் மேல் காண்பிக்கும் அன்பு, பாசம், முக்கியத்துவம், நேரம் என அனைத்தும் குறையும். முக்கியமாக இதற்கு பல காரணங்களை முன்வைப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர் ரிலேஷன்ஷிப்பில் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு லவ் மேரேஜ் அவங்க லைஃப்பில் சீக்கிரமாக நடக்குதோ அதை விட சீக்கிரமாக அவங்க லைஃப்பில் லவ் மேரேஜ் நடந்த ஒரு விஷயத்தினால பிரேக்கப்லேயும் போய் முடியுது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிவைர்ஷன் போயிட்டு இருக்குது. ஒரு சில நபர்கள் வாழ்க்கையை ஏன்டா அந்த வாழ்க்கையில் வந்தோம் அப்படின்ற எண்ணத்துக்கும் போகவும் செய்கிறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவெடுங்க. ஒரு பெண் ஒரு ஆணிடம் எந்த அளவுக்கு அதிகமாக பேசுகிறாளோ அப்போது அந்த ஆணுக்கு அந்த பெண்ணின் மேல் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஈர்ப்பு இல்லாமல் போகும். இங்கே நிறைய பேர் பொண்ணுங்களோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஸ்டார்டிங் இப்படி இருந்த பையன் ஏன் இப்படி மாறிட்டான், எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்போ ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் சேஞ்சாக தெரியுறாங்களோ அப்போவுமே அவங்க லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயமா அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். முக்கியமாக அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு போக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட அதிகமாக பேசுறதுன்றது இருப்பீங்க. இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, ஈர்ப்பு, காதல்ற ஒவ்வொரு விஷயமும் போய் ஒரு நாள் உங்கள் மேலே எதுவுமே இல்லாமல் உங்களை விட்டு போகவும் செய்வாங்க. ஒரு சில ஆண்கள், எல்லாரும் கிடையாது. ஒரு ஆணை தேடி ஒரு பெண் எப்போது வந்து கொண்டே இருந்தால் அந்த பெண்ணின் மீது ஈர்ப்பு இருக்காது. முக்கியமாக அந்த பெண்ணின் மீது காதல் கூட இல்லாமல் போகும். ஒரு பொண்ணு தேடி ஒரு ஆண் வர்றது நார்மலான ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஆணை தேடி ஒரு பொண்ணு எப்போ பாரு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஆண் மேலே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆணோட மனசில் இருக்கும் அந்த பெண் என்ன இப்படி, இந்த பொண்ணோட கேரக்டர் இப்படி, இந்த பெண்ணை இப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம்லாம் மாறி இன்னும் இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு வந்து உங்கள் மேலே இருந்த அனைத்து விஷயமும் அப்படியே பார்த்தீங்கன்னா மாறி டவுன் ஆகிடும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்க, அவங்க மேலே காதல் இருக்குன்னா முழுக்க முழுக்க அவங்க தான் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா அவங்க உங்கள் மேலே எந்த ஒரு விஷயத்தையும் காமிக்காமல் அவங்க போயிடுவாங்க. இங்கே அதிக நபர்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணின் முக்கியத்துவம் அனைத்தையும் குறைவதற்கு நீங்கள் அவர்களுடன் இருக்கிறீர்கள், அவர்களுக்கு கிடைத்து விட்டீர்கள் என்ற ஒரு தைரியம்தான். அதை நீங்கள் உடையுங்கள், அனைத்தும் மாறும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் கூட சரியாக பேச மாட்டாங்க, நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்க. அது அனைத்துக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே தீர்வு கிடைக்கும். அது வேற ஒன்றும் இல்லை. உங்கள் லைஃப்பில் அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய ஆணுடைய மனசில் அவங்கள விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க, அவங்கள விட்டுட்டு நீங்கள் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வாங்க. அந்த ஆண் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தான் எப்போ பாரு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் லைஃப்பில் இருக்கணும், உங்கள் கூடவே இருக்கணுன்ற எண்ணத்துக்கு மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான், இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.